அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, அல்லாஹ்வின் பார்வையில உண்மையான வெற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த உலக வரையறையில வெற்றினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிறைய சொத்து வச்சிருக்குன்னு, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்குன்னு, ஒரு அரசியல்ல பெரிய பதவி வகிக்கிறவங்க, ஒரு அதிகமா படிச்சு டிகிரி வாங்கினவங்க, சொகுசா காரு வீடு வச்சு பிரபலமா இருக்கிறவங்க தான் வெற்றி வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவிடப்படுறாங்க. ஆனா இது அல்லாஹ் நம்மளுக்கு இது வெற்றின்னு நம்மளுக்கு அல்லாஹ் அது சொல்லல. ஆனா இது எல்லாமே மறுமையோட வெற்றிக்கு எந்தவித உறுதியும் கொடுக்கல. இந்த வெற்றிலாம் உலக ரீதியில அவங்க வெற்றின்னு சொல்றது மறுமை வெற்றிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்குன்னு இது எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு தடை செய்யல. இதெல்லாம் நம்ம அடைஞ்சுக்கிட்டு இதன் மூலியமா நம்ம மறுமைக்குள்ள வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு தான் அல்லாஹ் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டியை நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு அதன் மூலியமா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல பாக்குறோம். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ்வோட பாதையில செலவு செய்யறது, ஒரு அரசியல் பதவி அடைஞ்சிட்டு மக்களுக்கு சேவை செய்யறது, அதே மாதிரி நிறைய ஒரு எஜுகேஷனல் டிகிரி எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கறது, இந்த மாதிரி இது மூலியமா தான் அல்லாஹ் மறுமையில நீங்க தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வெற்றின்னு கிடையாது அப்படின்னு. ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. நீ படிச்சு இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இதுதான் வெற்றி, இவங்கெல்லாம் வெற்றி பெற்றவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சில பேர் எக்ஸாம்பிள சொல்லி அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றது இதெல்லாம் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹ் எதை வெற்றின்னு சொல்றாங்கன்னு. இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் இதுல நம்ம மெயினா பண்ணாம நம்ம அல்லாஹ் மேல ஃபோக்கஸ் நம்ம பண்ணிட்டு சீக் காட் சீக் கிங்ஷிப் ஓவர் யூ அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் மீது அல்லாஹ்வின் அரசாட்சியை தேடுனா இது எல்லாமே உங்களை பின்தொடர்ந்து வரும். நம்மளுக்கு சொத்து வரும், பணம் வரும், அறிவு நாலேஜ் வரும், நம்மளுக்கு எல்லாமும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம இதை தேடி நம்ம ஓடாம நம்ம ஃபோக்கஸ் அல்லாஹ்வின் பக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம பணத்தை நம்ம துரத்திக்கிட்டு போனோம்னா அப்படிப்பட்ட இதுல திசை திருப்பி போயிடாதங்கன்னு அல்லாஹ் அந்த மாதிரி போகாதங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லாஹ் பக்கம் நம்ம கவனத்தை சரணடையும் போது மற்றது இதெல்லாம் நம்மளை தேடி வருது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகமே நான் உங்களை சோதிக்கத்தாகத்தான் படைச்சிருக்கேன். 57:20 அல்லாஹ் சொல்றாங்க, இது இந்த வாழ்க்கை ஒரு வேடிக்கை, விளையாட்டு, பெருமை அடித்து கொள்ளுதல், பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்றாங்க. தாவரத்தை முளைப்பிச்சு நம்ப மறுப்பவர்களை மகிழ்விக்கும் அபரவிதமான மழையை போன்றதாகும். அதன் பின்னர் அது பயனற்ற கூலங்களாக அடித்து எந்தவித பலனும் இல்லாம அடித்து செல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. அதனால நம்மளோட வெற்றிங்கிறது இந்த உலக வாழ்க்கையில சார்ந்தது இல்லை. ஒரு பணமோ இல்லை ஒரு பெரிய மற்ற இந்த உலக விஷயத்துல நம்ம அடையிறது வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது 67:2 இந்த வாழ்க்கை நம்மளை சிறப்பாக செயல்படக்கூடியவர் யாரு அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சோதனை களமா அல்லாஹ் வச்சிருக்காங்க. சொல்லப்போனா ஒரு எக்ஸாம் ஹாலா இந்த உலகத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்து அது உங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரித்தறியும் நோக்கத்துக்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் உங்களுக்கு வழங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழ்க்கையால் கவனம் திசை திருப்பப்பட்டு விடாதீர்கள், வெற்று மாயையால் கடவுளிடமிருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி உள்ள வாழ்க்கையில திசை திருப்பி விட்டு விடாதீங்க, அல்லாஹ்வுடன் கவனம் திருப்பி விடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்குன்னு இந்த வாழ்க்கையை ஒதுக்கிட்டு நம்ம வந்து அல்லான்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு பிசினஸை விட்டுட்டு போகணும்னு அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ் நன்னறியான வாழ்க்கைன்னு அப்படி சொல்றது வந்து குடும்பத்தோட வாழ்னு, அந்த குடும்பத்தை நம்ம எப்படி நம்ம நன்னறியான முறையில இருக்குன்னு, அவங்கள்ட்ட கோபமா பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நன்னறி முறையில அழகான வார்த்தையை பேசுன்னு, கோபத்தை அடக்குன்னு, சந்தேகப்படக்கூடாது, புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து குடும்பத்தோட இடத்துலதான் வந்து அல்லாஹ் நன்னெறியை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசினஸ் தான் விட்டுட்டு மார்க்கன்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லா போயிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. அந்த பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்ல எப்படி நன்னெறிய பேணிக்கணும், அளவுல மோசடி பண்ணாதங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுங்க, கொடுக்கல் வாங்கலை வந்து எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அதுல நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா தான் இது எல்லாமே இந்த உலக இது எல்லாமே நம்மளுக்கு தேவை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வெற்றி கிடையாது. அதன் மூலியமா நம்ம ஒரு மறுமையில உள்ள வெற்றி அடைகிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதை நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். 16:107 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இது ஏனெனில் அவர்கள் மறு உலகை விட மேலான இந்த வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தனர், மேலும் இத்தகைய நம்ப மறுப்பவருக்கு கடவுள் வழிநடத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம எந்த கேட்டகரியில இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பரிசோதிச்சுக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க வந்து மறு உலகத்தை விட இந்த உலகத்துல வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. இந்த உலகத்துல வந்து அவங்களா வெற்றின்னு சில ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இலக்கை வச்சுக்கிட்டு அதன் பின்னாடி ஓடுறாங்க. சில பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு இலக்கா இருக்கும், சில பேருக்கு வந்து நான் ஒரு பெரிய பதவி அடையணும்னு ஒரு இலக்கா இருக்கும், சில பேருக்கு வந்து நான் இவ்வளவு பணம் சேர்த்து எஃப்டியில போட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கா இருக்கும். இதெல்லாம் வந்து இலக்கு கிடையாது. இந்த மாதிரி இதுல வந்து திசை திருப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதுல நம்ம பார்த்த மாதிரி நம்ம போக்கஸை வந்து அல்லா பக்கம் வச்சோன்னா இது எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். 300 வசனத்துல அல்லாஹ் வந்து உங்களுக்கு செல்வமும் குழந்தைகளும் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு அருள் கொடையும் சோதனை நிறைஞ்சி இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு பயான்ல பார்த்தோம், ஒவ்வொரு அருள் கொடையும் நம்மளுக்கு வந்து ஒரு கத்தி மாதிரி, அதை நம்ம எந்த சைடு பிடிக்கிறோம்னு உள்ளது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த அருள் கொடையை வச்சு அல்லாஹ் கிட்ட நம்ம இன்னும் நெருங்கி போய் நம்ம ஆன்மாவை மீட்டு கொள்ள முடியும், ஆன்மாவை வளர்ச்சி அடைய வைக்க முடியும். அதே அருள்கொடையை வச்சு இணையா வச்சு அது நம்மளுக்கு தீங்காவும் விலகி வச்சுக்க முடியும். அது வந்து ரெண்டு சைட்லயும் இருக்கு. அதை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படின்னு உள்ளதுதான் இருக்கு. அதே மாதிரி வந்து குழந்தையும் செல்வமும் வந்து அல்லாவோட ஆசீர்வாதம் தான் கண்டிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த குழந்தையே வந்து தெய்வமா ஆக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு குரான்ல ஒரு வசனத்தை சொல்றாங்க. 300 வசனத்துல அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தையே வந்து அவங்க தெய்வமா ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாம இப்படிப்பட்ட அருள் கொடைய நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம எப்படி நெருங்கி போகணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கணும். அதை வந்து அல்லாஹ் 28 சூறால 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வுலகில் உமது பங்கை அலட்சியம் செய்து விடாமல் கடவுள் உம்மீது அருளிய ஆசீர்வாதங்களை மறுமையின் வீட்டை தேட நீ பயன்படுத்திக்கொள். கடவுள் உன்பால் தாராளமாக இருப்பதைப் போலவே தாராளமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வந்து நம்ம மறுமையில வீட்டை தேடுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். இது அலட்சியம் செய்திடாம இதெல்லாம் வந்து எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு படிப்பு வேண்டாம், பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாம இது அல்லாஹ் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இதன் மூலியமா நம்ம வந்து மறுமை உள்ள வீட்டை தேடுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து அல்லாஹ் உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. வெற்றிங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையிலேயோ அல்லது செல்வத்திலேயோ இல்லை அப்படின்னு உள்ளதை பார்க்கிறோம். ஒரு குழுவுக்கே வந்து கிட்டத்தட்ட கனமா இருக்கிற அளவுக்கு சாவிகள் கொண்ட பொக்கிஷங்களை வந்து அவருக்கு நான் தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபிரௌனுக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அருளுக்குடைய புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் போது இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றவங்க இல்லை. இந்த உலக ரீதியில வந்து அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாட்டையே ஆழ்ந்திருக்கலாம், ஒரு பெரிய லெவல்ல வந்து சொத்து வச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட எக்ஸாம்பிள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காமிச்சு இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றவங்க இல்லை
அவங்கள மாதிரி இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்மளோட வந்து செல்வமோ பிள்ளையோ வந்து நம்மள வந்து வெற்றிக்கு வந்து ஒரு அளவுகோல் இல்லை அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து அல்லாஹ் வந்து வெற்றினா அல்லாவோட பார்வையில எது வெற்றின்னு நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சூரா 3 வசனம் 185. ஒவ்வொருவரும் வந்து மரணத்தை சுவைக்கின்றனர், பின்னர் உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுடைய பிரதிபலனை நீங்கள் பெறுவீர்கள். 100 அளவிலும் நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்தை அடைகின்ற எவரும் மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஒரே வெற்றி, ஒரே இலக்கு, ஒரே நம்மளோட டார்கெட் என்னன்னா வந்து நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுதான் வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் வந்து ஒரு சொற்பமானது, நம்ம நிறைய வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. நம்ம இங்க எவ்வளோ காலம் நீண்ட காலம் வாழ்ந்தா கூட மறுமையோட ஒப்பிடும் போது ஒரு நாளோ அல்லது ஒரு நாள்ல பாதியோ வாழ்ந்தா மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். நிரந்தர வாழ்க்கை வந்து நம்ம மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எங்க இருக்க போறோம் அப்படின்னு உள்ள தீர்மானிக்கிறது. அதுல வந்து சொர்க்கத்தை அடையிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம குரான் கிளாஸ்ல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், மரணம்ங்கிறது வந்து ஒரு ஆளோட வந்து முடிவு கிடையாது, அதுதான் வந்து ஆரம்பம். அப்பதான் லைஃபையே ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வளவு நாள் ஒரு டெம்பரரியா இல்யூஷன், ஒரு மாயை இதுல இருந்துட்டு உண்மையான வாழ்க்கைக்கு அப்பதான் போறாங்க. ஒரு ஆளு வந்து இப்ப மரணிக்கிறாங்கன்னா இப்பல இருந்துதான் அவங்களோட உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கைக்கு உள்ள தயாரிப்பு இடம்தான் வந்து இந்த உலகமா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த ஒரு போலித்தனமான ஒரு இதுல வந்து நம்மளோட முழு இதையும் நம்ம திசை திருப்பி போலியான வெற்றி பக்கம் போகாம மறுமையில உள்ள வெற்றியான சொர்க்கத்துக்கு அடையிறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதே வசனத்திலேயே அல்லாஹ் இந்த உண்மையான மாபெரும் வெற்றி வந்து சொர்க்கத்தை அடையிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் வாழ்வானது ஒரு மாயை என்பதை விட அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாயைன்னு உள்ளது என்னன்னா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. அப்படிப்பட்ட இதுதான் வந்து ஒரு மாயை. இந்த இதுல நம்ம வந்து பல வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கும், மௌத்துக்கு அப்புறம் வந்து ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மாயை இது. அதனால இந்த இதுல நீங்க கவனம் மாயையெல்லாம் கவனம் திருப்பப்பட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து குரான்ல வந்து வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னா வந்து 91வது சூறால அல்லாஹ் சொல்றாங்க, ஆன்மா அதனை படைத்த அவரும் பின்னர் அதற்கு கெட்டது எது நல்லது என்று சுட்டி காட்டினார். அதனை மீட்டு கொண்டவன் வெற்றி அடைகிறான், அதனை அலட்சியப்படுத்தவன் தோல்வி அடைகிறான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அல்லாஹ் இங்க ஆன்மாவை கொடுத்து சொல்லிட்டு அந்த ஆன்மாவை மீட்டுக்கிறவங்க வந்து வெற்றி அடைகிறாங்க, அலட்சியப்படுத்துறவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இதுல யாரு வெற்றியாளர்கள் யாரு தோல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து 2 பேக், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா அல்லாஹ் நம்மளுக்கு 2 பேக் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பேக் தான் நம்ம மௌத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு போக முடியும். நம்ம எதுல நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டியதை நம்ம பொருளை சேர்த்துக்கிறோமோ ஆன்மானுங்கிற உள்ள பேக்ல நம்ம பொருளை சேர்த்தாதான் அது வந்து நம்ம மௌத்துக்கு அப்புறம் வரும். இந்த உலக வாழ்க்கையில உள்ள இதுல வந்து நம்ம பொருளை சேர்த்து நம்ம சொத்து பேங்க் பேலன்ஸு மற்றதெல்லாம் வச்சுன்னா இதெல்லாம் மௌத்துக்கு அப்புறம் திரும்பி வராது அப்படின்னு அல்லாஹ் பல இதுல சொல்லியிருக்காங்க. எந்தவித ஈட்டு தொகையும் ஈட்டு தொகையை பத்தி அல்லாஹ் பல இதுல சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் கொடுத்தானா வந்து ஈட்டு தொகை பெற்றுக்கொள்ளப்படாது. நீங்க உங்க ஆன்மாவுக்கு நீங்க எதை கொண்டு வந்தவங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஆன்மான்கிற உள்ள பேக்ல தான் நம்ம வந்து சேர்க்கணும். அதுலயும் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் குரான்ல சொல்லியிருக்கிற மாதிரி முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இந்த குரான் இருக்கும்போது அந்த ஆன்மான்னு உள்ளதுக்கு வந்து எது எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் நினைவூட்டிக்கிறேன், இந்த ஆன்மான்னு உள்ள பேகு வந்து இந்த உலக வாழ்க்கையில உள்ளதோட பிணைஞ்சுதான் இருக்கு. அதுல வந்து குழந்தைங்கள் இருப்பாங்க, குடும்பத்துல எல்லாரும் இருப்பாங்க, பிசினஸ் இருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும்.
அதன் மூலியமா நம்ம இந்த ஆன்மாவை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து முன்னாடி வசனத்துல பார்த்தா மாதிரி ஒரு சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இது ஆரம்பிக்கும் போதே வந்து நம்பிக்கையாளர்கள் உண்மையில் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டையே கூறி அந்த ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்றாங்க. இதுதான் வந்து உண்மையான வெற்றி. ஒரு போலித்தனமான இந்த உலக வெற்றி இல்லாம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறது இதுதான் வெற்றி. இந்த வெற்றிக்கு தான் நம்ம வந்து பாடுபடணும், முன்னுரிமை கொடுக்கணும், நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்னு, மற்றதெல்லாம் அதெல்லாம் தானா நம்மளை தேடி வரும் அப்படின்னு உள்ள பாக்குறோம். அப்படிப்பட்ட லிஸ்ட் என்னன்னா வந்து 23வது சூறால நம்பிக்கையாளர்கள்னு உள்ள சூறால வந்து அல்லாஹ் வந்து இந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க. நம்பிக்கையாளர்களே உண்மையில் வெற்றி பெற்றவங்க. அவங்க சலாத்தை கடைபிடிப்பாங்க, வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, கற்பை பாதுகாப்பாங்க, அதுக்கப்புறம் உடன்படிக்கை செய்யும் போது நம்பிக்கைக்குரியவர்களா இருப்பாங்க, வாக்குறுதி கொடுக்கும் போது கொடுக்கல் வாங்கல்ல வந்து நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் வந்து மோமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த இதுல நம்ம பண்ணணும். சலாத்தை நம்ம கரெக்டா கடைபிடிக்கிறோமா, வீண் பேச்சு இதுல வந்து நம்ம வீண் பேச்செல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்லயே நம்ம ஒரு மைண்ட்லயே இல்லாதது. ஆனா வீண் பேச்சு நம்ம இந்த வசனத்தை பல டைம் நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து தேவையில்லாதது வந்து அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வந்து போர் அடிக்குதுன்னா போயிட்டு ஏதாவது ஒரு இதை கேட்டு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அல்லது ரொம்ப போர் அடிக்குதுன்னா டீ கடையில உட்காந்து யார்ட்டையாவது போய் பேசுவோம் அப்படின்னு ஒரு வீண் பேச்சை வந்து தேடி போடுறதுக்கெல்லாம் வந்து நம்ம இருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு சேட் பப்ளிக் சேட் ரூம்ல போய் ஏதாவது சேட் பண்ணுவோம் அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து வீண் பேச்சை தேடி போறவங்களா இருக்கும். அல்லாஹ் வந்து வெற்றியாளர்கள் லிஸ்ட்ல வந்து வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீண் பேச்சு மூலியமா தான் நம்மளோட வாழ்க்கையில உள்ள நிறைய பிரச்சனைக்கு இந்த வீண் பேச்சு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அல்லாஹ் அதுக்கு நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிரச்சனையில இருந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு வீண் பேச்சை தவிர்த்துங்க. அதுக்கப்புறம் ஜக்காத்தை கொடுப்பாங்க, கற்பை பாதுகாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்க. அல்லாவோட பார்வையில இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல அவங்க அல்லாவை மட்டும் வணங்குவாங்க. அல்லாவுடன் எந்த தூதரையோ நபிமார்களையோ சேர்த்து வழிபட மாட்டாங்க. இவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா வந்து அல்லாவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமா இஸ்லாம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை அவங்க தன்னோட மார்க்கமா எடுத்து அதுல அல்லாஹ் சொல்லியிருக்கிற கட்டளைகளைய பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுமை நாள்ல வந்து இங்க நம்ம அதாவது 16 சூறாவுல 97வது வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆணோ அல்லது பெண்ணோ நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் ஒருவர் நன்மையை செய்கின்றாரோ அவர்களுக்கு இவ்வுலகில் மகிழ்ச்சியான வாழ்வும் நாம் வணங்குவோம். மேலும் தீர்ப்பு நாளன்று அவர்களுடைய நன்மையான காரியங்களுக்காக அவர்களுக்கு நாங்க முழுமையாக பிரதிபலன் அளிப்போம் அப்படின்னு. நம்ம இங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்க பண்றதுக்கு வந்து அல்லாஹ் பல மடங்கா பெருக்கி மறுமையில தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம வந்து ஒரு பெருசா எதுவும் செய்ய வேணாம். நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்காகத்தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப எளிமையானது. அப்படிப்பட்ட வாழ்க்கைய வந்து அதுதான் நம்மளுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லும் போது அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் வந்து இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்லாஹ் வந்து சலாத்தை கடைபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் வந்து சலாத்து வந்து மானக்கேடான விஷயத்துலேருந்து உங்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு இன்டைரக்டா நம்மளுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கு. எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ் போட்டுட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டா எந்த வித கெட்ட இதும் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள வராது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து அதை தடுத்து வெளியில தள்ளிடும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து சலாத்தை கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து மானக்கேடான விஷயம் வந்து நம்ம நம்மளால அந்த அந்த மாதிரி தப்பா நம்ம திங்க் பண்ணவே முடியாது. இப்ப நியூஸ்ல எத்தனையோ பாக்குறோம். பல டைப்பான ஒரு மானக்கேடான விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்க புரியுறத போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மானக்கேடான விஷயம் வந்து ஒரு சரணடைஞ்சவங்கள் உண்மையான முஸ்லிம் வந்து அதை வந்து செய்ய முடியாது. அது வந்து சலாத்து வந்து அது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம கேரக்டர் தூய்மையாயிடுது. அடுத்தது ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஜக்காத்து வந்து கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து செலவு கிடையாது, பல மடங்கா பெருக்கி உங்களுக்கே திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே திருப்பி தரேன்னு சொல்றது அல்லாஹ் வந்து இந்த உலகிலையும் சொல்லியிருக்காங்க பல மடங்கா திருப்பி தருவேன்னு, மறு உலகிலும் பல மடங்கா திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா நம்ம ஜக்காத்தை நம்ம ப்ராப்பரா கடைபிடிக்கிறது மூலியமா ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் கிரைசிஸ் எல்லாமே வந்து நம்மள்ட்ட விட்டு போயிடுது. நம்மளுக்கு வந்து பறக்கத்து வந்துடுது. நம்மளுக்குள்ள வருமானம் வந்து நம்மளுக்கு ஒரு போதுமானதா நல்லா செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தது வீண் பேச்சே எல்லாம் தவிர்த்துக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தாம தான் நிறைய பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா டாக்கு தான் நம்ம வந்து பிரச்சனையே ஆயிடும். அந்த அந்த இதை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுத்தையும் அல்லாஹ் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் நம்ம ஒரு சோசியல் இதுல இருக்கும் போது பார்வையை வந்து மற்றவங்கள கெட்ட நோக்கத்தோட பார்க்காதங்க, தாழ்த்திக்குங்க, நீங்க மட்டும் அறிந்து இருந்தா அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது அதுதான் நம்மளுக்கு வந்து சிறந்ததா இருக்கனால நம்ம கேரக்டர் நல்ல இதா மாறிடுது. அது மூலியமா வந்து நம்ம நிறைய நல்ல காரியம் செய்ய முடியுது. எல்லாமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இன்டர் கனெக்டா இருக்கு. இததான் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த வாழ்விலையும் வந்து ரொம்ப ஹாப்பியா பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸா இருக்கிறதுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மறு உலகிலும் நம்ம ஆன்மானுங்கிற பேக்ல வந்து நல்லா ஃபுல்லா கொண்டு போறதுக்கு உள்ள விஷயமாவும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம மாற்றமா செஞ்சா இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டதா விளையும், மறுமையிலையும் வந்து நம்மளுக்கு ஒரு கெட்டதா விளையும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. மறுமையோட ஒரு தோல்வியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அது வந்து ஒரு நிரந்தரமானது, அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது, இதுதான் வந்து ஃபைனல் சாய்ஸ், ஃபைனல் சான்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கு. நம்ம லாஸ்ட் ஜும்மால வந்து நம்ம பிரதர் பேசியிருந்த பார்த்தோம். இதுதான் வந்து நம்மளுக்கு இறுதி வாய்ப்பு, இதுக்கப்புறம் வந்து எந்தவித அவகாசமும் இல்லை அப்படின்னு உள்ளதை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த இந்த வேதமான குரான்ல வந்து எந்தவித சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டதா உள்ளது, நன்னெறியாளர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தாலிக்கல் கிதாபு லாரைபே ஃபீவிஹி புதன்லில் முத்தகீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நன்னறியாளர்களுக்கு கலங்கர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்படி பார்க்க போனா கலங்கர விளக்கு யாருக்குன்னா வந்து நன்னறியாளர்களுக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட நன்னறியாளர்கள் வந்து நம்ம தான் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கல ரிஸ்ட் படி வாழ்ந்தா அந்த கேட்டகரியில வர முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த நன்னறின்னு உள்ளது வந்து எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சோ இல்ல எங்கேயாவது போய் காசு கொடுத்து வாங்குறதோ இல்ல எங்கேயாவது உள்ள மெம்பர்ஷிப்போ வந்து கிடையாது. அந்த நன்னெறின்னு உள்ளது வந்து அதாவது முஸ்லீம்னு உள்ளது வந்து நம்ம ஒரு ஐடென்டி கார்டுல ஒரு ஆளு முஸ்லீம்னா அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது. ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு அவுட்டர் தோற்றத்துல உள்ளவங்களை முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டவங்கலாம் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்னா நம்ம ஒரு உண்மையான முஸ்லீம்னா நம்மளோட செயல்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க முஸ்லீம்களோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போதுதான் நம்ம வந்து உண்மையான முஸ்லீமா ஆகுறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகிலையும் வெற்றி பெறறதுக்கு மறு உலகிலையும் வெற்றி பெறறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நன்னறியான காரியங்கள் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நினைவூட்டுக்கிறேன், அந்த நன்னறியான காரியங்கள்னு உள்ளது வந்து நம்ம வாழ்க்கையில எதையோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த நன்னறியான காரியங்கள் செய்யணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம வாழ்க்கையே வந்து நல்ல முறையில வாழ்றது தான் நன்னறியான வாழ்க்கை. அந்த நன்னறியான வாழ்க்கை தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் ஹாப்பினஸ் கொடுக்கும், மறுமையிலையும் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு உள்ளது தான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்கை கொடுத்து இதை செய்யுங்க, இதை செஞ்சாதான் நீங்க வந்து சொர்க்கத்துக்கு நீங்க போக முடியும், இது செஞ்சாதான் நீங்க வந்து உங்க ஆன்மா வளரும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு கஷ்டமான விஷயத்தை எதுவும் சொல்லல. முன்னாடி பார்த்தா மாதிரி
இந்த சலாத்து, ஜக்காத்து, மத்த கடமைகளை சொல்றது எல்லாமே வந்து நம்மளோட நன்மைக்கு தான். நோன்பு சொல்றதும் வந்து அல்லாஹ் வந்து அதன் மூலியமா வந்து உங்க அல்லாவோட கருணையை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட வெற்றிங்கிறது வந்து நம்ம மறுமையில அடையிற வெற்றி தான். இந்த உலக ரீதியில அவங்க சொல்ற வெற்றிலாம் வந்து அது உண்மையான வெற்றி கிடையாது. நம்ம மறுமைய வெற்றியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த உலக ரீதியில அவங்க வெற்றின்னு சொல்றது எல்லாமும் நம்மளை தேடி வரும். நல்ல படிப்பு தேடி வரும், நல்ல எஜுகேஷன் தேடி வரும், நல்ல பதவி தேடி வரும், செல்வாக்கு எல்லாமும் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குரான்ல சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஷால்லா வந்து நம்ம வெற்றினா நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம வெற்றினா வந்து இந்த உலக ரீதியில உள்ள வெற்றி கிடையாது, மறுமையில சொர்க்கத்தை அடையிறது தான் நம்மளோட அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற ஒரே வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றியை அடையிறதுக்கு நம்ம இன்ஷால்லா நம்ம வந்து செயல்படுத்துவோம். இன்ஷால்லா ஒரு துவா ஒதுக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் அத்துடன் மறு உலகின் நன்மையும் வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வரம்பு மீறல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களுடைய பாவங்களை நீக்கி விடுவீராக. மேலும் நன்னெறிமிக்க நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.